உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி, என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? என்னன்னு சொல்லு. என் கழுத்துல தாலி ஏறும்போது அப்பா இருந்தா நல்லா இருக்கும். அப்பாவை வர சொல்லலாமா? வேண்டாம் துளசி. அந்த மனுஷனுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. எதையாவது பேசி கல்யாணத்தை நிறுத்த கூட செஞ்சிருவாரு. அப்பா இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பு இல்லையா சித்தி? தப்புதான். ஆனா அவர் வந்தா பெரிய தப்பாயிடுமே துளசி. இந்த கல்யாணம் முடிஞ்சது வர சொல்லல. கொஞ்சம் பொறுத்துக்கோ. சித்தி, சுமதிய வர சொல்லணும். இதுக்காக தான் சுமதி ரொம்ப கஷ்டப்பட்டா. சுமதி தானம்மா, நான் வர சொல்றேன், நீ கவலைப்படாத. இப்பவே கால் பண்ணுங்க சித்தி, சுமதிய வர சொல்லுங்க. இதோ போன் பண்றேன். ஜனனி, நீ இங்க இருக்கியா? நான் உன்னை அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லையே. இல்லையே, அவ கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க ஏதாவது சொன்னீங்களா? நான் எதுவும் சொல்லலைங்க. ஜனனிக்கு அவங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அவங்க உயிரோட இல்லைன்னு தானே சொன்னா? இல்லதான். கல்யாணம் ஆகும்போது பக்கத்துல இல்லையே நினைச்சுதான். ஜனனி, அதுக்காக வளர நான் உனக்காக இருக்கேன். அம்மாவா நான் இருக்கேன் உனக்கு. அழாது. ஹலோ, சொல்லு ரம்யா. பட்டுப்புடவையோட போட்டோ அனுப்பியிருக்கேன், பாருங்க. சூப்பர். எந்த கடையில புடவை வாங்கினது அந்த டீடைல்ஸ் உடனே அனுப்பு. அப்படியே அந்த சேலையோட முந்தியையும் போட்டோ எடுத்து அனுப்பு. சரி, ஓகே. என்ன பண்ண? ஒன்னும் இல்ல, புடவை நல்லா இருக்கான்னு பார்த்தேன். பாத்தியா? சரி, எதுக்கு போட்டோ எடுத்த? நல்லா இருந்துச்சேன்னு போட்டோ எடுத்தேன். போட்டோ தானே எடுத்தேன், புடவைய ஒன்னும் எடுக்கலையே. சும்மா வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு. நில்லு. கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் போ. சரி, நீ சாதாரணமா தான் போட்டோ எடுத்தனா என்ன பார்த்ததும் ஏன் பயந்து ஓடுற? யாரு? எனக்கு பயமா? சும்மா காமெடி பண்ணாம இரு. நீ பயந்த, நான் அதை பார்த்தேன். உனக்கு நான் ஏன் பயப்படணும்? லாஜிக்கே இல்லையே. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க. உன்னை நினைச்சதான் எனக்கு சிரிப்பா வருது. என்ன நடக்க போகுது? நடக்கும்போது உனக்கே தெரியும். உனக்கு தான் தெரியும்ல, சொல்லிட்டு போ. சர்ப்ரைஸ். இப்பவே சொல்லிட்டா அதுல த்ரில் இருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. வரட்டா? ரம்யா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஒரு நியூசன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அதான் லேட்டு. எல்லா டீடைலையும் நான் அனுப்பிட்டேன். இனிமே நீங்க தான் எல்லாமே பாத்துக்கணும். சூப்பர் சூப்பர் ரம்யா. இங்க பாரு, சிவா தாலி கட்ட போறது உனக்கு தான். சிவா ஜனனிக்கு இல்லன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, நான் உங்களை நம்பிதான் எல்லாமே பண்றேன். சாமி மாதிரி உங்களை நம்பிட்டு இருக்கேன். நான் ஆசைப்பட்டது மட்டும் நடக்கணும். ரொம்ப டீப் லவ்வோ? சின்ன வயசுல இருந்து, எந்த வயசுல இருந்துன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி ஒரு லவ். பக்காவா பிளான் பண்ணி அடிங்க. ரிசல்ட் எனக்கு சாதகமா, அதாவது நமக்கு சாதகமா இருக்கணும். சரி ரம்யா. என்ன பிளான்? என்ன பண்ண போறாங்க? ஏதோ தப்பா இருக்கு. போன்ல பேசினது யாருன்னு கண்டுபிடிக்கணும். தூங்கலையா? தூக்கம் வரல. என்னாச்சு? தூக்கம் வரல. நாளைக்கு நடக்க போறத நினைச்சு உனக்கு தூக்கம் வரலையா? நாளைக்கு நல்லது நடக்கணுமேன்னு நினைச்சு தூக்கம் வரல. ஜனனி, நமக்கு கல்யாணம் நடந்தது எனக்கு ஞாபகம் இல்ல.
அதனால எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. உனக்கு தான் நல்ல ஞாபகம் இருக்குமே. எப்படி சொல்றது, நாளைக்கு நடக்க போறது எனக்கும் முத கல்யாணம் மாதிரி. ஏய், என்ன சைலண்ட் ஆயிட்ட? அப்படிதான். எப்படி? நமக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பிளான் பண்றாங்க சிவா. உண்மையாவா? யாரு? யாரோ, ஆனா நான் சொல்றது உண்மை. டேய், காமெடி பண்ணாம தூங்கு. நல்ல நேரத்துல மண்டபத்துக்கு போகணும். கொஞ்சம் முன்னாடியும் போகக்கூடாது, கொஞ்சம் லேட்டாகவும் போகக்கூடாது. இல்லைன்னா பாட்டி டார்ச்சர் பண்ணிடுவாங்க. சரியா? தூங்கு. நீங்க படுங்க. குட் நைட். அப்பா, ரம்யாக்கு சிவானா ரொம்ப பிடிக்குமே. சரி, எஸ் போட்டு பார்க்கலாம். இந்த நம்பர் தான் லாஸ்ட் காலா இருக்கு. சரி, எதுக்கும் டயல் பண்ணி பார்க்கலாம். யாருன்னு பார்ப்போம். இவ வேற தூங்குற நேரத்துல கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சாதான் என்ன தூங்க விடுவா போல இருக்க. ஹலோ ரம்யா. ஏய், நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் பண்ணாத. நான் தான் சொன்னேன்ல, நம்ம பேசினது கண்டிப்பா நடக்கும். இப்ப நீ எதுக்கு இப்படி கண்ட நேரத்துல கால் பண்ணி என் உசுர வாங்குற? மேகல, இங்க பாரு, நீ ஹாப்பியா புறப்பட்டு மண்டபத்துக்கு வா. நீ ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும். என்ன நடக்குது? மேகலையும் ரம்யாவும் என்ன பண்ண போறாங்க? மேகலை கூட இவ எப்படி சேர்ந்தா? தப்பா இருக்கே. நீ ஹாப்பியா புறப்பட்டு மண்டபத்துக்கு வா. நீ ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும். ஏய் ஜனனி, 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 என்ன? உன் பேர் ஜனனி தானே? ஆமா. ஜனனி. இங்க என்ன பண்ற? அது தூக்கம் வரலன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன்ல, சரி மாடிக்கு போலான்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா இருந்துட்டு வரலான்னு. சரி வா, படுத்துங்களாமா? வா. ஓகே, நீங்க போங்க, நான் வரேன். வா, காலையில சீக்கிரம் போகணும். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.